அடுத்தபடியாக சமூக செயற்பாட்டாளர் திரு ராஜாராம் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப இந்த மாதிரியான விஷயம் நீங்க என்னன்றதை பார்த்திருப்பீங்க. ஏழைகளை குறி வச்சுதான் அவங்ககிட்ட இருந்து கிட்னி திருடப்படுவதா ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அப்ப சமுதாயத்துல போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா பணம் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான இல்லீகல் விஷயங்கள்ல அவங்க ஈடுபடும் பொழுது என்ன மாதிரியான விழிப்புணர்வு இந்த நேரத்தில் அவசியமா இருக்கு? மேடம், எவ்வளவுதான் விழிப்புணர்வு நம்ம பிரச்சாரமே கொண்டு போனாலுமே தனிப்பட்ட மனிதனோட ஏழ்மையை யாருமே பயன்படுத்திடுவாங்க. அந்த ஏழ்மையை அவங்களும் விலை பேசிடுவாங்க. ஏன்னா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. இதுல இல்லீகல் எல்லாம் அந்த விற்கிறவனுக்கு தேவையில்லை, நடுவில் நின்று வாங்குறவனுக்கும் தேவையில்லை. இந்த சமுதாயமே இப்படிதான் போயிட்டு இருக்கு. பேசிக் வேர்ட் டொனேஷன். ஆனா இங்க டொனேஷனை தாண்டி இதெல்லாம் ஒரு பண பரிமாற்றமா தான் செயல்பாட்டு இருக்குங்க மேடம். இது எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது, எல்லா அண்டை நாடுகளையும் நடக்குது. அது குறிப்பா நீங்க சொன்ன பள்ளிப்பாளையத்துல எக்கச்சக்கமா நடக்குது. ஏன்னா இதை பத்தி நான் எங்க தங்கச்சி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஏன்னா அங்கதான் இந்த விசைத்தறிகள் வேலை வாய்ப்பு கம்மி, இதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நிறைய பேர் இதை வலைக்கு ட்ராப் ஆகி விழுந்துகிட்டு இருக்காங்க. அதை வித்து அதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியாம அறியாமல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்க அம்மாவே கிட்னி ப்ராப்ளம் தான் இறந்தாங்க. ஒரு கிட்னில வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை ரொம்பவே நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி நவ் அண்ட் தென் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு ஹெல்தி லைஃப் வாழ முடியும். இல்லைன்னா இப்ப அவங்க என்ன அந்த 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்களோ பிற்காலத்துல அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணா கூட அவங்களோட ஆரோக்கியத்தை அவங்களால காப்பாற்றிக்க முடியாதுன்றது என்னோட கருத்து மேடம். சார், இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அரசு தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரியான விஷயங்களை பிரிவென்ட் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் மேடம், அரசு தரப்புல அடிக்கடி நம்ம ஒரு ஆட் பண்ற மாதிரி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். இது விலை போகாதீங்க, நாளைக்கு உங்களோட ஹெல்த்துக்கு நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் உத்தரவாதம் கிடையாது, இன்னைக்கு படத்துக்கு ஆசைப்படாதீங்கன்ற மாதிரி பல விஷயங்களை விழிப்புணர்வா கொண்டு போகணும். அடிக்கடி பிளட் டொனேஷன் டே மாதிரி, கிட்னி அவேர்னஸ் டேன்ற மாதிரி ஏதாவது நம்ம இந்த டிவிஸ்லயும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் அவேர்னஸ் அந்த மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா பேசிக்கா பணம் தான், எதுவுமே யோசிக்கிறது இல்லை அவங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன போறோன்னு யோசிக்காம பண்ணிடுறாங்க. ஆனா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா அரசாங்கம் இதை நிறைய செலவு பண்ணி தான் மக்களுக்கிட்ட கொண்டு போகணும் இந்த விழிப்புணர்வை. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராஜாராம்.